அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே குட்டியான ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் இங்கே கார்னரில் இருக்கோம். போன தடவை வந்து அங்கே வெற்றிலை கிழங்கு பார்த்தோம். இங்கே தான் இருக்கோம், அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி. இப்போ நெய் மிளகாய் தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். அது ரொம்பலாம் நிறைய கிடையாது. ஒரு 6 மாதம் ஆன செடி. இப்போ தான் எந்த சைஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது அதோட சைஸு 1லேருந்து 1.5 அடி தான் வளர்ந்துருக்கு. இது ஒரு சிலருக்கு முளைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நமக்கு மழை தண்ணியில் போட்டால் ஓரளவு நல்லா முளைச்சிச்சு. இப்போ நம்ம எல்லாமே பழமாக தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வந்து ஏப்ரல் மாதம் வச்சது, ஏப்ரல் எண்டில் வச்சது. ரொம்பவே பொறுமையாக வளருது. இங்கே வந்து நம்ம டைரெக்ட் சன்லைட்டில் விட்ருக்கோம். ஓரளவு ஷேடோவில் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வளரும். அது வந்து அங்கே இருக்க வலைக்குள்ளே இருக்காது, அப்புறமா பார்க்கலாம். இங்கே வந்து ரொம்ப பொறுமையாக தான் வளர்ந்துச்சு. இங்கே களைச்செடி வேறு அதிகம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுற்றி. இப்போ இதெல்லாமே சுத்தம் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் சம்மரில் விட்டு மறுபடியும் மழை காலத்தில் தான் எல்லாம் போட போகிறோம். ஆனால் கருமஞ்சள்லாம் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். கருமஞ்சள், மாயிஞ்சி, வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இங்கே களைச்செடி இருந்தாலுமே அடிக்கடி அதுக்கு மருந்துன்னு ஸ்பெஷலாக கொடுக்கறது கிடையாது. மீனமில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். நான் மீனமிலம் கொடுத்தாலுமே நெய் மிளகாய் செடி ஓரளவு டல்லாக தான் வருது. ஆனால் இங்கே ஃபுல் டைரக்ட் வெயிலில் இருந்துச்சு இவ்வளோ நாள். இப்போ தான் பக்கமாக களை கொத்துறதை நிறுத்தியாச்சு. எல்லாமே அறுவடை பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு. பட் மிளகாய் செடி அப்படியே தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் இந்த மண் மறுபடியும் அணைச்சி விட்டு இதில் இன்னும் எவ்வளோ வளருதுன்னு பார்க்கலான்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் நெய் மிளகாய் செடி கலந்து வந்திருக்கு. இதுவுமே பழமாக தான் கொடுக்க போகிறோம். நெய்மிளகாய் வந்து நம்ம பச்சையாக எடுத்து சமைச்சோம்னா அது டேஸ்ட் வரவே வராது. பழத்தை யூஸ் பண்ணுறப்ப தான் டேஸ்ட் வருது. அதுவும் வேகணும். நம்ம ஃப்ரை பண்ணாலாம் டேஸ்ட் வராது. பழம் எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு ஸ்மெல்லு வருது, டேஸ்ட் வருது. எல்லாமே நம்ம விதையை கொடுத்தா ஒரு சிலர் முளைக்கிறது இல்லைன்னு சொல்கிறதுனால அது மேக்ஸிமம் அது முளைக்காது. இருந்தாலுமே நம்ம பழமாகவே கொடுத்துட்றோம். இது மிளகாய் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஒரு சிலர் நீங்கள் கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பிஞ்சாக இருக்க இது மாதிரி இருக்கிறதே பறித்து ஒரு 4-5 நாள் விட்டாங்களா பழுக்க ஆரம்பிச்சிடும். அதை நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம விதை அப்படியே எடுத்து போட்டாலுமே வராது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி நல்லா பழுத்து தம்பு தான் எடுப்பேனே. ஃபுல்லாக பழுத்து தம்பு தான் நம்ம கொடுக்குறோம். ஜெர்மினேஷன் ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே அதாவது சம்மரில் இப்போ சொல்லியிருக்காங்க. ஒரு சில மழை காலத்தில் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நல்லா முளைக்கும்னு. மழை தண்ணியில் நீங்கள் போட்டிங்கன்னா ஓரளவு நல்லா வளருது. இது மாதிரி கொஞ்சம் காயாக இருக்கிறதெல்லாம் நான் பறிக்க மாட்டேன். எப்பவுமே இது மாதிரி பழுத்த பழம் மட்டும்தான் பறிப்பேன். இங்கே மயில் தொல்லை அதிகம், அதனால தான் இன்னும் இந்த ஸ்டேஜில் இருக்கிறத பறிச்சிடுறேன். இன்னும் கூட பழுக்க விடலாம், பட் மயில் வந்து கொத்திடும் ஒரு தடவை. இது ஒன்று மட்டும் பறிச்சிக்கலாம். இங்கே ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சிட்ருக்கேன். செடிங்களாம் இப்போ தான் ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சிலதெல்லாம் பாருங்கள், இப்போ தான் 1-2 காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு சிலர் ரொம்ப குட்டியாகவே இருக்குது. இங்கே களத்தொலை தான் தாங்க முடியல. ரொம்பவே எடுத்தோம்னா கொஞ்ச நாள் மறுபடியும் வந்துடுது. இங்கே பாருங்கள், ஓட்டி விட்டு ஒரு 6 நாள் தான் இருக்கும். மறுபடியும் எல்லாமே குறையெல்லாம் அடியோடு ஓட்டினதே அப்படி வந்துட்டுருக்கு. ஒரு தண்ணி விடவும் பார்க்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் மல்ச்சிங் போடலான்ட்ருக்கேன். போட்டால் ஓரளவு கொஞ்சம் செடி நல்லா வரும். அதுக்கப்புறம் மீனவன் சம்மரில் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் தேடி வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி இன்றைக்கி அறுவடை முடிஞ்சிச்சு. நெய் மிளகாய் எப்படி வளர்க்குறதுன்னு பற்றி வீடியோ கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கேன் டிப்ஸுக்கு. அது இல்லாமல் எப்படி வளர்க்குறதுன்னு கொஞ்சம் வீடியோவிலேயே எடுத்து காட்டலான்ட்ருக்கேன். நாமளே வளர்த்தி காமிச்சோம்னா எப்படி ப்ராசஸ் பண்ணாங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஓரளவு.
அதுக்கு நான் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நீர்மிளகாய் இருக்கிறதுனால நான் இன்னும் எதுவும் க்ரோ பேக்கில் டைரெக்டாக வளர்த்து காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதை வளர்த்து காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். அதை நான் இன்னும் கொஞ்சம் நாளில் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். ஆனால் லேண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் அதை ரெடி பண்ணி வைக்க முடியும். இங்கே வந்து கும்கும் கேசரி வச்சுருக்கேன். தக்காளி ஓரளவு நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. பராமரிப்பு அதிகமாக இல்லை. இதுக்கு மேலே கோல் மட்டும் நட்டு விட்டால் போதும். அப்புறம் வரி சீரகம் வேறு அந்தானே வந்துட்டுருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அறுவடை பண்ணுறப்ப வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.